Hi folks, this is Yogi and welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆவேசம் படத்தோட மூவியை தான் பார்க்க போறோம். Let's go. ஆவேசம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில், கோபின் சச்சு இன்னும் பல பேர் நடிச்சு இந்த படத்தை வந்து சுஷின் ஷியாம் வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜித்து மாதவன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜித்து மாதவன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரோமாஞ்சம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரோமாஞ்சம் அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீல்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. எல்லாமே வந்து இப்படி பண்ணி ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரீல்ஸ் வந்து இந்த படத்தில் தான் வரும். இவங்க எடுத்த படம் தான் ஆவேசம். ஸோ ஆவேசம் வந்து படம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி ஜானரில் வந்து இருக்கும். படம் ஃபுல்லாக அவங்க ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. பட் நமக்கு பார்க்க வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். இந்த படத்தோடைய ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடித்த எல்லாத்தோட ஆக்டிங்குமே அவ்வளோ தத்துவமாக இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த 3 பசங்களாகட்டும், அப்புறமேட்டு ஃபகத் ஃபாசில் கூடவே ஒருத்தர் கோபின் சஜ்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க ரோமன் சாம்லேயுமே நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிங் ஆகட்டும், இவங்க எல்லாத்தோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. பட் இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் இருக்கும். அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும், மேனரிசம் ஆகட்டும். ஸோ அவங்களோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒன்ஸ் மோர் பார்க்கலாம். அவங்களுடைய கேரக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கிரே ஷேடட் தான் இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி கவுடி மாதிரி தேவை. அப்புறமேட்டு போக ஒரு மாதிரி பைத்தியக்காரனாக போனோம் இவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி நமக்கு நினைக்க தோணும். கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவன் நல்லா வந்தாண்டா அப்படின்ற நம்மளை வந்து நினைக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அடுத்த ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட மியூசிக் டைரக்டர் சுஷின் ஷியாம். ஸோ இங்கே எப்படி அணிகுத்தோ அந்த மாதிரி அங்கே வந்து சுஷின் ஷியாம் அவர் வந்து ஒரு படத்தை கம்போஸ் பண்ணாலே அந்த படம் வந்து மியூசிக்கில் வந்து மிகப்பெரிய ட்ரீட் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு படத்தோட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட டேரக்டர் ஜித்து மாதவன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்டான ஸ்டோரி. துண்டு பேப்பரில் நம்மளால் இந்த படத்தோட கதையை எழுத முடியும். ஆனால் இந்த படத்துக்கு அவர் ஸ்க்ரீன் பிளே எழுதின விதம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் இந்த ஒரு சின்ன ஸ்டோரி லைனை எடுத்துக்கிட்டு அதை வந்து 2 மணி நேரம் படமாக வந்து கன்வே பண்ணி கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பார்ட் இஸ் நமக்கு வந்து எந்த சீனுமே நமக்கு வந்து போகே அடிக்காத. படம் ஃபுல்லாக வந்து ஃபன்னாகவே போயிட்டுருக்கும். காமெடி படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? பிகாஸ் எழுதிக்கலாம். பட் இந்த இடத்துல ஆடியன்ஸ் சிரிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி எழுதி கரெக்டாக அந்த இடத்துல ஆடியன்ஸ் சிரிக்க வேண்டிய விஷயமும் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்த வந்து டேரக்டர் வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. அதுக்கே வந்து ஒரு தனி அப்ளாஸ் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு படத்தோடைய நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹியர் அண்ட் தேர் வந்து லேக்ஸ் இருக்கும். பட் அந்த லேக்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த சீன் வந்து இருக்கும். படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் ஃபகத் ஃபாசிலோட பேக் ஸ்டோரி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் உண்மையாக போய் அப்படின்னு சொல்லிட்டு. பட் படத்தோட கிளைமேக்ஸில் வந்து நமக்கு வந்து அந்த க்யூரியாசிட்டிக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் போய் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடச்சிடும். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 9 out of 10. ஏன் 9 அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படத்தோட மேக்கிங்காக தான் இந்த படம் வந்து 9 ரேட்டிங் வந்து. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.